கடகம் ராசி நேயர்களே, வணக்கம். உங்களுடைய சொத்து தகரால ஏற்பட்ட பிளவு உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானத்தில் செவ்வாயின் எதிர்மறை பார்வை பதியும் போது பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களிலேயோ தேவையற்ற விலங்குகள் தலை தூக்கி இருந்திருக்கும். இரத்த பந்தங்களுக்குள் சொத்துக்காக ஏற்பட்ட சண்டைகளும் நீதிமன்ற படிகள் ஏறிய தருணங்கள் உங்கள் நிம்மதியை பறித்திருந்திருக்கும். நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை தட்டி பறிக்க சொந்த உடன்பிறப்புகளே வஞ்சகமான முறைகளை கையாண்டு இருந்திருப்பாங்க. பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் உறவுகள் தங்களுக்குள்ள விஷத்தை கக்கி கொண்டதை கண்டு இந்த சொத்தே நமக்கு வேண்டாம் என்று விரக்தியின் விளிம்பிற்கே நீங்க சென்றிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய சொத்து தகராலையும் உங்களுக்கு நிறைய பிளவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் மனசளவில். அது நீங்க பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களிலேயுமே தேவையற்ற விலங்குகள் தலை தூக்கி இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இரத்த பந்தங்களுக்குள்ளும் சொத்துக்காக ஏற்பட்ட சண்டைகளும் நீதிமன்ற படிகள் ஏறிய தருணங்களுமே உங்களுடைய நிம்மதியை பறித்திருந்திருக்கும். நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை தட்டி பறிக்க சொந்த உடன்பிறப்புகளோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்கள்ல தேவையற்ற விலங்குகளோ தலை தூக்கி இருந்திருக்கும். நண்பர்களுடைய உண்மை முகம் தெரிந்த தருணம் உங்களுக்கு அதிக மனக்கவலைகளை ஏற்பட்டிருந்திருக்கும். 11ஆம் வீடான லாபம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானத்துல ஏற்படும் கேதுவின் தாக்கம் உங்களுக்கு போலி நண்பர்களை அடையாளம் காட்டி இருந்திருக்கும். உங்களுடன் உண்டு உறங்கி உங்களது ரகசியங்கள் அனைத்தையுமே கேட்டு தெரிந்து கொண்ட நண்பர்கள் காலம் மாறும்போது தங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்தபோது ஓடி ஒளிந்து கொண்டவங்கெல்லாம் உங்களை பற்றி மற்றவங்களிடம் அவதூறு பரப்பும் வேலைகளில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. உங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு உங்களை வீழ்த்த பின்னால் இருந்து வேலை செய்திருந்திருப்பாங்க. முகம் வெளிச்சத்திற்கு செய்த வந்தபோதுதான் நட்பு என்ற வார்த்தையின் மீதே உங்களுக்கு நம்பிக்கையே போயிருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தேவும் அதாவது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு போலி நண்பர்கள் அடையாளமே நிறையவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய உண்டு உறங்கி உங்களது ரகசியங்கள் அனைத்தையுமே கேட்டு தெரிந்து கொண்ட நண்பர்கள் காலம் மாறும்போது அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்தபோது ஓடி ஒளிந்து கொண்டவங்கெல்லாம் உங்களை பற்றி மற்றவங்களிடம் அவதூறு பரப்பும் வேலைகளில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. உங்களோட வளர்ச்சியை கண்டும் பொறாமைப்பட்டு உங்களை வீழ்த்த பின்னால் இருந்து வேலை செய்தவங்களும் முகமும் வெளிச்சத்திற்கு வந்திருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தொழில நம்பியவர் செய்த துரோகம் உங்களுக்கு அதிக மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். 10ஆம் வீடான ஜீவன ஸ்தானத்துல சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை உண்டாகும் போது கூட்டு தொழிலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ பெரும் துரோகங்களை சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும். நீங்கள் முதலாளியாகவோ அல்லது உயர் அதிகாரியாகவோ இருந்தால் உங்களால் வளர்த்து விடப்பட்ட நபர் அல்லது உங்களது கூட்டாளி உங்களது முதுகில் குத்தியிருந்திருப்பார். உங்களது வாடிக்கையாளர்களை தனதாக்கி கொள்வது, தொழிலில் ரகசியங்களை வெளியில சொல்வது அல்லது பண மோசடி செய்வது என பல வழிகளில் உங்களை நிலைகுலைய செய்திருந்திருப்பாங்க. நாம் இவ்வளவு நம்பினோமே, இவரா இப்படி செய்தார் என்று நீங்கள் அதிர்ச்சியில உறைந்து போய் தொழிலையே இழக்கிற அளவிற்கு பொருளாதார சரிவை சந்தித்திருந்திருப்பீங்க. அதாவது நீங்க கூட்டு தொழிலையோ அல்லது உத்தியோகத்திலேயோ பெரும் துரோகங்களை சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா நீங்க முதலாளியாவோ அல்லது உயர் அதிகாரியோ இருந்தாலும் நீங்களே வளர்த்து விடப்பட்ட நபர் அல்லது உங்களது கூட்டாளி உங்களது முதுகில் குத்தியிருந்திருப்பாங்க. உங்களது வாடிக்கையாளர்களை தனதாக்கி கொள்வது, தொழிலின் ரகசியங்களை வெளியில சொல்வது அல்லது பண மோசடி செய்வது என பல வழிகளை உங்களை நிலைகுலைய செய்திருந்திருப்பாங்க. ஏன்னா நாம் இவ்வளவு நம்பினோமே, இவரா இப்படி செய்தார் என்று நீங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் தொழிலை இழக்கிற அளவிற்கு பொருளாதார சரிவை சந்தித்திருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. அம்மன் வழிபாடு சிறப்பான பலனை தரப்போகின்றது. கடகம் ராசிக்காரங்களுக்கு மன அமைதிக்கும் காரிய சித்திக்கும் அம்மன் வழிபாடு ஒரு அருமருந்தாகும். வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது பௌர்ணமி தினங்கள்ல ஆதிபராசக்தி, துர்க்கை, மாரியம்மன் அல்லது உங்களின் குலதெய்வ அம்மனை வழிபட்டு வருவதன் மூலியமா
உங்களை சுற்றியுள்ள திருஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே ஒழிய போகுது. ராகு கேது தோஷங்கள் மற்றும் கிரக பிணிகள் நீங்கி வாழ்வுல சுபிட்சம் உண்டாகும். அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் வாழ்வில நினைத்து பார்க்க முடியாத பெரிய திருப்பங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது பௌர்ணமி தினங்கள்ல ஆதிபராசக்தி அம்மனையும் அல்லது துர்க்கை அம்மனையும் அல்லது மாரியம்மன் அல்லது உங்களின் குலதெய்வ அம்மனையும் வழிபட்டு வருவதன் மூலியமா உங்களை சுற்றியுள்ள திருஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீ ஒழிய போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய தோஷங்களும் கிரக பிணிகளும் நீங்கி வாழ்வில சுபிசம் உண்டாக போகுது. திங்கட்கிழமை பால அபிஷேகம் நன்மைகளை தரப்போகின்றது உங்களுக்கு. உங்கள் ராசிநாதனான சந்திரனுடன் கூடிய உகந்த நாள் திங்கட்கிழமையாகும். இந்த நாள்ல சிவபெருமானுக்கோ அல்லது அம்மனுக்கோ தூய்மையான பசும்பாலால அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்க ஜாதகத்துல உள்ள சந்திர தோஷங்களை போக்கும். இதனால தொழில மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். மன ரீதியான பலவீனம், சளி, ஒவ்வாமை போன்ற உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் கூடும். இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்வுல தடைகளை உடைச்சு அனைத்து காரியங்களிலையும் தடையற்ற முன்னேற்றத்தை தரப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க திங்கட்கிழமை நாள்ல சிவபெருமானுக்கோ அல்லது அம்மனுக்கோ தூய்மையான பசுமாளால அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்க ஜாதகத்துல இருக்கிற சந்திர தோஷங்களை போக்கும். இதனால தொழில்ல உள்ள மந்த நிலையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாக போகுது. மன ரீதியான பலவீனம், சளி, இவ்வாமை போன்ற உடல் உபாதைகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியமும் உங்களுடைய வாழ்க்கையில கூட போகின்றது. இது எளிய பரிகாரம் உங்களுடைய வாழ்வுல தடைகளை எல்லாம் உடைத்து அனைத்து காரியங்களையும் தடையற்ற முன்னேற்றத்தை தரப்போகின்றது. சேமிப்பு அதிகரிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. தானஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால உங்களுடைய வருமானத்துல கணிசமான உயர்வு ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். இதனால நீண்ட நாட்களா செய்ய நினைத்த முதலீடுகளையும் சேமிப்புகளையும் உங்களால வெற்றிகரமா தொடங்க முடியும். வங்கி கணக்குல இருப்பு உயர்த்துவதும் தங்கு நகைகள் வாங்கும் யோகமும் கூடி வரும். பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு அடை விடுவீங்க. பணப்புழக்கம் தாராளமா இருப்பதால எதிர்கால தேவைகளுக்கான நிதி பாதுகாப்பு உங்களுக்கு பலப்பட போகிறது. அதாவது உங்களுடைய வருமானத்துல கணிசமான உயர்வு பெற போறீங்க. அதாவது தேவையற்ற வீண் செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் எல்லாமே இப்போது உங்க கட்டுக்குள்ள வரப்போகின்றது. இதனால நீண்ட நாட்களா செய்ய நினைத்த முதலீடுகளையும் சேமிப்புகளையும் உங்களால வெற்றிகரமா தொடங்க முடியும். வங்கி கணக்குல இருப்பு உயர்த்துவதும் தங்க நகைகள் வாங்கும் யோகமுமே கூடி வரப்போகுது. பழைய கடன்கள் அடைச்சு விட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. பணப்புழக்கம் உயரமா இருப்பதால எதிர்கால தேவைக்காக நிதி பாதுகாப்பு பலப்பட போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லது பௌர்ணமி தினங்கள்ல ஆதிபராசக்தி, துர்க்கை, மாரியம்மன் அல்லது உங்களின் குலதெய்வ அம்மனை வழிபட்டு வருவதன் மூலியமா உங்களை சுற்றியுள்ள திருஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே ஒழிய போகுது. ராகு கேது தோஷங்கள் மற்றும் கிரக பிணிகள் நீங்கி வாழ்வுல சுபிட்சம் உண்டாகும். அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்க வாழ்வில நினைத்து பார்க்க முடியாத பெரிய திருப்பங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது பௌர்ணமி தினங்கள்ல ஆதிபராசக்தி அம்மனையும் அல்லது துர்க்கை அம்மனையும் அல்லது மாரியம்மன் அல்லது உங்களின் குலதெய்வ அம்மனையும் வழிபட்டு வருவதன் மூலியமா உங்களை சுற்றியுள்ள திருஷ்டிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீ ஒழிய போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய தோஷங்களும் கிரக பிணிகளும் நீங்கி வாழ்வில சுபிசம் உண்டாக போகுது. திங்கட்கிழமை பால அபிஷேகம் நன்மைகளை தரப்போகின்றது உங்களுக்கு. உங்கள் ராசிநாதனான சந்திரனுடன் கூடிய உகந்த நாள் திங்கட்கிழமையாகும். இந்த நாள்ல சிவபெருமானுக்கோ அல்லது அம்மனுக்கோ தூய்மையான பசும்பாலால அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்க ஜாதகத்துல உள்ள சந்திர தோஷங்களை போக்கும். இதனால தொழில மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். மன ரீதியான பலவீனம், சளி, ஒவ்வாமை போன்ற உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் கூடும். இந்த எளிய பரிகாரம் உங்க வாழ்வுல
தடைகளை உடைச்சு அனைத்து காரியங்களிலையும் தடையற்ற முன்னேற்றத்தை தரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க திங்கட்கிழமை நாள்ல சிவபெருமானுக்கோ அல்லது அம்மனுக்கோ தூய்மையான பசும்பாலால அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்க ஜாதகத்துல இருக்கிற சந்திர தோஷங்களை போக்கும். இதனால தொழில்ல உள்ள மந்த நிலையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாக போகுது. மன ரீதியான பலவீனம், சளி, இவ்வாமை போன்ற உடல் உபாதைகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியமும் உங்களுடைய வாழ்க்கையில கூட போகின்றது. இது எளிய பரிகாரம் உங்களுடைய வாழ்வுல தடைகளை எல்லாம் உடைத்து அனைத்து காரியங்களையும் தடையற்ற முன்னேற்றத்தை தரப்போகின்றது. சேமிப்பு அதிகரிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. தானஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால உங்களுடைய வருமானத்துல கணிசமான உயர்வு ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். இதனால நீண்ட நாட்களா செய்ய நினைத்த முதலீடுகளையும் சேமிப்புகளையும் உங்களால வெற்றிகரமா தொடங்க முடியும். வங்கி கணக்குல இருப்பு உயர்த்துவதும் தங்க நகைகள் வாங்கும் யோகமும் கூடி வரும். பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு அடைவிடுவீங்க. பணப்புழக்கம் தாராளமா இருப்பதால